என்று காமராஜையா ஆரம்பித்த ஒரு பள்ளி. அந்த பள்ளியிலே குழந்தைகளுக்காக நாங்கள் வில்லிசை செய்து வருகிறோம். குழந்தைகளையும் வில்லிசை செய்ய வைக்கிறோம். அந்த சமூக நிகழ்ச்சியில நிறைய மாற்றங்கள், மொத்தத்திலும் அந்த வரலாற்றையை பாலமந்திர் 70 என்று 75 என்று வில்லிசை செய்த அனுபவத்தை நாங்கள் மறக்க முடியாது. இன்னும் ஒரு அழகான இடம், ஆனந்தம் என்ற முதியோர் இல்லம் நடத்துபவர் பாகீரதி ராமமூர்த்தி. எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு இருக்கும் பாட்டிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வயசு ஏறுறதே எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த பாட்டிகள் எங்களை தடவி பார்த்து பாசத்தை தெரிவிக்கும் அந்த தாயார் பாகீரதி அவர்கள் என் மேல் மிகுந்த அன்புடையவர்கள். ஆக இப்படி பல பல சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளும் நாங்கள் செய்து வருகிறோம். கல்யாண கச்சேரி, அது ரொம்ப ஒரு அழகான செய்தியை மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் மேடையில சொல்வேன், நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் ஆமா போடுவார்னு. நான் போற இடமெல்லாம் அதை சொல்லிட்டு வர்றதுனால சமீபத்திலே ஒரு ஃபாரின் பொண்ணு, ஃபாரின் மாப்பிள்ளை, அவங்களுக்கு கச்சேரி, அவங்களுக்கு எஸ் வரும். எப்படி ஆமா வரும்? நான் சொல்லி கொடுத்தேன், ஒன்னும் இல்லை, நத்திங் பட் எஸ் ஆமாதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபாரின் பொண்ணு சொன்னதுக்கு அந்த ஃபாரின் மாப்பிள்ளை ஆமாம் போட்ட காட்சி அன்றைக்கு வீடியோவிலே பதிவு செய்தார்கள். ஆக வில்லுப்பாட்டு என்பது மொழியை கடந்து, நாட்டை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து அந்த ஆமா என்று அங்கீகரிக்கும் வார்த்தைக்காக உலக பிரபலம் பெற்றிருக்கிறது.